அதேபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடை நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு விலக போகுதுன்னு சொல்லலாம். நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறார். இப்போ இந்த 5 வருஷத்தில் இவங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் கிடைக்க போகுது. உண்மையான உறவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக. வீடு கட்டலாமா? வீடு கட்டலாம். வீடு வாங்கணுமா? வீடு வாங்கணும் ஆசைப்படுறீங்களா? வீடு வாங்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். 100 நாட்கள் சூப்பரா இருக்கும், ஆனா 38 நாட்கள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இப்போ சனி வக்கர பயிற்சி காலங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்மளுடைய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஜூலை 27ஆம் தேதி நம்மளுடைய சனி பகவான் வக்கரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்கர நிவர்த்தியாரார் அப்படின்னு பார்க்குறோம். டிசம்பர் 11 காலை அதிகாலையில் அவர் வக்கர நிவர்த்தியாரார் சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 100 நாள் 38 நாள் ஏன் பிரித்தோம்னா மொத்த நாட்கள் 138. ஆனால் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான கடகராசியில் இருக்க குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க, இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை 100 நாட்கள் கிடைக்கிறதுனால அமோகமான யோகம். அதாவது வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, மன மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடு, வேலை வாய்ப்புக்கான செயல்பாடு, ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய செயல்பாடை 100 நாட்களும் சனி பகவான் கொடுத்துருவார். இந்த குரு பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்கரம் பெற்ற சனி பகவான் கவனமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப உணர்த்துவார். அடுத்து இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சார். சார் கும்ப ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் அடுத்த 138 நாட்கள் என்னென்ன சார்? அதாவது நம்மளுடைய சனி பகவான் கும்பராசிக்கு அதிபதி தான். அதே சனி பகவான் தான் கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல தற்போது வக்கரம் பெற்று அமர்கிறார். ஸோ வக்கரம் பெற்று அமர்ந்து 2ஆம் இடத்துல வக்கரம் பெறுகின்ற சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட 138 நாட்கள்னு சொல்கிறோம். அந்த 138 நாட்கள் 100 நாட்கள் நம்முடைய கும்பராசி அன்பர்கள் மிகப்பெரிய மன மகிழ்ச்சிகளையும் மன மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறார். என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறான்னா, குடும்ப உறவுகள் இவங்களை புரிஞ்சிக்கிறவே இல்லை. இவங்க எவ்வளவோ டைம் ஒதுக்குறாங்க, எவ்வளவோ போராடுறாங்க. அதாவது கும்பராசி ஒரு இடத்துல உழைக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல கஷ்டப்படுறாங்கன்னா, அது தனக்காக கிடையாது, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்காக, தன் வீட்டில் உள்ள மனைவிக்காக, தன் வீட்டில் உள்ள கணவருக்காக, தன் வீட்டில் உள்ள பெற்ற தாய் தகப்பனுக்காக தான் அதிக நேரம் இன்வால்மெண்ட்டாக உயிரை கொடுத்து வேலை வைப்பாங்க. பல அவமானங்களை சந்திப்பாங்க, ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க. வீட்டில் வரும்போது வரும்போது எப்படி வருவாங்கன்னா, ஒன்றுமில்ல அதெல்லாம் ஒன்றும் ஈஸியாக முடிஞ்சு அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அதுவும் இந்த ஒரு 5 வருடங்களில் கும்பராசிக்காரர்களில் கிட்டத்தட்ட ஒரு 80% நம்முடைய அன்பர்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்காங்க, நிறைய துரோகங்களை செஞ்சிட்டாங்க, நிறைய துரோகங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா கூட இருக்கவங்களாம் துரோகத்தை தான் நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. யாரை ரொம்ப நம்பினாங்களோ அவங்க மூலமாக தான் டைரெக்டாக நெஞ்சில் குத்துனா கூட தாங்கியிருப்பாங்க. முதுகில் குத்தி சோழியை முடிக்க வேண்டிய சூழ்நிலை கும்பராசி அன்பர்களுக்கு பல அன்பர்கள் கொடுத்து பாடாப்படுத்தினாங்க. ஸோ இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து உண்மையான உறவுகளுடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலமாக இருக்க போது பிரிந்த உறவு சேரக்கூடிய அமைப்பு. அதேபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடை நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு விலக போகுதுன்னு சொல்லலாம். அதேபோல் மாணவ செல்வங்களில் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காம பிள்ளை கும்பராசி தான் படிக்கவே மாட்டேங்க சார், இல்லை படிக்க கஷ்டப்படுறான் சார்னா, இந்த சனி வக்கர பயிற்சிக்காங்கள நம்முடைய மாணவ செல்வங்கள் சூப்பராக படிப்பாங்க, உயர்ந்த நிலைக்கு போவாங்க, நல்ல அந்தஸ்து வாங்க, படிப்புலேயும் சரி விளையாட்டு போட்டியும் சரி ஒரு நல்ல நிலைமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் வக்கர பயிற்சிக்காலம் 100 நாள் கண்டிப்பாக கொடுப்பார். வீடு கட்டலாமா? வீடு கட்டலாம். வீடு வாங்கணுமா? வீடு வாங்கணும் ஆசைப்படுறீங்களா? வீடு வாங்கலாம். வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டுகிட்டே இருக்கா? இனிமேல் வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படாமல் சூப்பராக இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஸோ வாங்கக்கூடிய யோகமும் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறாங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்கள் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள், இல்லை இவங்களே போய் வாண்டடாக யாருக்கா உதவி செஞ்சனால ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இவங்களுடைய நல்ல மாற்றத்தை, நல்ல விதமான முன்னேற்றத்தை நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு
உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் 100 நாளில் சனி வக்கர பயிற்சிக்காரங்கள் நடக்கும். அப்போ இவங்க 38 நாட்கள் இவங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சார்? வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 38 நாட்கள் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லாமல் பேசக்கூடாது. முடிஞ்ச அளவு பேசாமல் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா கும்பம் வந்து மௌன விரதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. கும்பமும் மகரமும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறை கண்டுபிடிச்சு இவங்க மேலே வீண் பழி சுமத்துவாங்க. ஸோ அப்போ அந்த 38 நாட்கள் முடிஞ்ச அளவு மௌன விரதங்கள் இருக்கக்கூடிய தன்மை ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி அந்த லாபம் இவங்க உழைப்புக்கேற்ற லாபமாக தான் இருக்கும். ஸோ இதை வெளிப்படையாக போயிட்டு எனக்கு இதில் அத்தனை லாபம் வந்துச்சு, இதில் எப்படி லாபம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லாமல் இவங்க கமுக்கமாக இருந்துட்டாலும் நல்லது. இல்லை எனக்கு ஒரு 10,000 செலவழித்தேன், எனக்கு 12,000 வந்துருச்சு, 15,000 வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த லாபம் விரயமாக போகக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்துங்கிறது உண்மை. ஸோ அதுக்கடுத்து இவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அசால்ட்டாக இருக்கணும். ஏன்னா கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவு. சாப்பாடு விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏதாவது ஹெல்த்தில் சின்ன பிரச்சனை வந்தாலும் சரியாக போயிடும், தைலம் தேய்ச்சா சரியாக போயிடும், சும்மா டானிக்கை குடித்தா சரியாக போயிடுன்னு இவங்களே ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அப்படிலாம் செய்யாமல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றங்களை பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய யோகமாக இந்த சனி வக்கர பயிற்சி காலம் இருக்கும். அப்போ இவங்க 100 நாள் இவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் இவங்களுக்கு நடக்கும் சார்? கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்பார்க்காத அதிசயம்னா இப்போ இந்த 5 வருஷத்தில் இவங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் கிடைக்க போகுது. கிடைக்காத ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இப்போ நடக்க போகுது. இவங்க ஒரு என்ன சொல்லணும்னா மனசுக்குள்ள ஆண் மனசில் இது நடந்தால் போதும், இது கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் 100 நாட்களில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் நம்முடைய சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி கொடுக்க போகிறாங்கிறத. அப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன சார்? நம்முடைய கும்பராசி அன்பர்கள் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் என்ன பண்ணலாம், அந்த 138 நாளில் என்ன வழிபாடு செய்யலாம்னா பக்கத்தில் இருக்க காளியம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. காளியம்மன் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுவது ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும். இவங்க என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது நோட்டு புக்கு வாங்கி தரது, அவங்க படிப்புக்காக நோட்டு புக்கு வாங்கி தரது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதை இவங்க எவ்வளோ முடியுமோ வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த 138 நாட்களும் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பாக சனி பகவான் கொடுக்கும். சரி, இவ்வளோ நேரம் வந்து எல்லா ராசிகளுக்கும் இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த பிரித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து தெரியணுன்றது ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கிறனால அந்த 100 நாட்கள் எல்லாருக்கும் அமோகமான காலம், நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது நம்ம 100 நாளை பிரித்தது. இந்த 38 நாட்கள் வந்து குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறனால வக்கரம் பெற்ற சனி பகவான் உத்திரதாண்டவம் ஆடுவார். அவர் என்னென்ன செய்ய போகிறாரு என்னென்னலாம் கொடுக்க போகிறாரு அவருடைய பார்வை மூலமாகவே படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம ஒரு வேகமாக போய்கிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குது, இல்லை ஒரு பேரிக்கார்டு போட்டிருக்காங்க, என்ன காரணம், நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது நம்ம சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்காங்க. ஸோ நம்மளும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 38 நாட்கள் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்தோம்னா வக்கரம் பெற்ற சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தால் தான் உங்களுடைய தன்மைகளில் நிறைய குழப்பங்களை கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது சனி வக்கர பயிற்சிக்கான ஒரு பொது பலன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துக்கான பொது பலனில் உங்களுக்கு 20-30% உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதை தாண்டி உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய லைஃப்பில் எப்போ ஒரு வீடு கட்டலாம், எப்போ கல்யாணம் முடிக்கலாம், எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தால், ஸோ இந்த கேள்விக்கான விடையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுக்கும் உங்களுடைய முழு விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதகத்தை செக் பண்ணி சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சில பேருக்குலாம் ஜாதகம் இல்லை, நம்ம நல்லா பல பேர் வந்து எழுதி வைக்கலை,
டேட் ஆஃப் பர்த் குறித்து வைக்கல அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்குமே என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு, அதேபோல் பிரசனத்தின் அடிப்படையாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உறுதியாக என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன்.